அறம் செய்ய விரும்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளி தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ள நலமாக இருக்கின்றீர்களா என்னும் செயலியை பற்றித்தான். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். முதலில் நலமாக இருக்கின்றீர்களா என்று யாரை பார்த்து கேட்பார்கள்? ஒருவர் மற்றொருவரை பார்த்து வெகு நாட்களான பிறகு அவரின் நலம் அறியாதவர் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்பது தமிழரின் பண்பாடு. இவற்றை நாம் ஒப்புக்கொள்கின்றோம். ஆனால் தமிழ்நாட்டின் முதல்வர் நம்மை பார்த்து நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்பது சற்று வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது. நாம் மிகவும் நன்றாக இருக்கின்றோம் என்று எடுத்து கூற முடியுமா? இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரிசி உற்பத்தி செய்யக்கூடியவர் முதல் தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் வரை இன்று இந்த தமிழக அரசால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியால் தினம் தினம் அல்லல் பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கையில் நலமாக இருக்கின்றோம் என்று யாரால் கூற முடியும்? இவர்கள் ஒரு சாமானியனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த சாமானியன் எப்படி நன்றாக இருக்கின்றேன் என்று கூறுவான்? அவனுக்கு நிலவரி, சொத்து வரி, கரண்ட் பில் உயர்வு, விலைவாசி உயர்வு போன்ற எண்ணற்ற விலை உயர்வுகளால் அவன் தினமும் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கையில் அவன் எவ்வாறு நலமாக இருக்கின்றோம் என்று கூற முடியும்? ஒரு உழவன் இன்று எத்தனை நாட்களாக தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கின்றான். நாளைய தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்று தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டின் அரசோ, திமுகவின் அரசோ, மு.க. ஸ்டாலின் அவர்களின் அரசோ எந்த ஒரு நலத்திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்கவில்லை. ஏன் அவர்களின் கோரிக்கையை கூட செவி கொடுத்து கேட்க மறுக்கின்றது. இவற்றை விட கொடுமை, ஊனமுற்றோர்களின் கூட எங்களுக்கு கருணையின் அடிப்படையில் நீங்கள் அரசு வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டாம், தகுதியின் அடிப்படையில் கொடுங்கள் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். எண்ணற்ற போராட்டங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றது. ஒரு பத்திரிகையாளன் தமிழ்நாட்டில் ஒரு சுதந்திரமான ஒரு தகவல்களை பரிமாற்றம் செய்ய முடியவில்லை. திமுகவினர் அந்த பத்திரிகையாளர்களை அடித்து துன்புறுத்தி கண்களை கிழித்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கும் அளவிற்கு அவனை கொடுமைப்படுத்துகின்றார்கள். இந்த அளவிற்கு விலைவாசி உயர்வு, விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள், ஊனமுற்றோர்கள், சாமானியன், பத்திரிகையாளர் என்று எண்ணற்ற நடைமுறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முதல் சாமானிய மனிதன் வரை எல்லோருமே அல்லல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் முதல்வர் நம்மை பார்த்து நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்பது சற்று வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது. பேசுவது மட்டுமல்ல, நம்மையும் கூட இந்த தமிழக அரசின் செயலியையும் தமிழக அரசையும் எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பாடமும் புகட்ட தயாராக உள்ளார்கள். இவர்களின் நிலை இனி என்னவாக போகின்றது என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.